வணக்கம். சற்று முன் 58% புதிய அகவிலைப்படி உயர்வு, 22 மாத நிலுவை டிஏ, அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்து விவரத்தை பார்க்கலாம். மத்திய அரசு கடந்த புதன்கிழமை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி டிஏவை 3% உயர்த்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. தசரா மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு முன்பாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வு சுமார் 48 லட்சம் ஊழியர்களுக்கும் 68 லட்சம் ஓய்வூதியர்களுக்கும் பயனளிக்கும். இதன் மூலம் அகவிலைப்படி விகிதம் 55%லிருந்து 58% உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் 3% உயர்த்தப்பட்டது. இந்த அதிகரிப்பு ஜூலை 1, 2025 முதல் அமலுக்கு வரும். ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்திற்கான நிலுவைத் தொகை அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ 3% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி 2025 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வரும். அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையில் இருக்கும். ஓராண்டுக்கு 2 முறை வழங்கப்படும் அகவிலைப்படி திருத்தங்கள் இந்த தரவை பொறுத்துதான் அமையும். புதிய அகவிலைப்படி உயர்வு காரணமாக அடிப்படை சம்பளம் ரூ. 60,000 வாங்கும் ஊழியருக்கு ரூ. 33,000 அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக ரூ. 34,800 கிடைக்கும். அத்தோடு அகவிலைப்படி அரியர் தொகையும் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சமீபத்தில் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை நிலைக்குழு 63வது கூட்டம் டெல்லியில் உள்ள சிவில் சர்வீசஸ் அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊழியர்களின் முக்கியமான பிரச்சினை குறித்து விவாதம் செய்யப்பட்டது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத டிஏ மற்றும் டிஆர் நிலுவைத் தொகை வழங்குவது பற்றி கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டத்தில் அரசு துறையின் பல செயலாளர்கள் தலைமையேற்றார்கள். சிவகோபால் மிஸ்ரா மற்றும் எம். ராகவையா போன்ற மூத்த தலைவர்கள் ஊழியர்களின் பிரதிநிதியாக பங்கேற்றார்கள். மார்ச் 2020 முதல் ஜூன் 2021 வரை 18 மாத டிஏடிஆர் தொகை வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஊரடங்கு காலத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார்கள். இருப்பினும் மத்திய நிதியமைச்சகம் இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கவில்லை. கொரோனா பெருந்தொற்று காரணமாக நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமடைந்தது. 2020-21ஆம் நிதியாண்டுக்கு அப்பாலும் அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டத்திற்கான சுமை அதிகரித்தது. எனவே டிஆர் நிலுவைத் தொகை வழங்குவது சாத்தியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரியர் தொகை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இதனால் விரைவில் 18 மாதத்திற்கான டிஏ அரியர் தொகை வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்க இருப்பதாகவும் கூறப்பட்டது. கடந்த பட்ஜெட்டில் இது சார்ந்து அறிவிப்பு வெளிவரவில்லை. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக்குழு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த அரியர் தொகை இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சீனியர் ஊழியர்களை பொறுத்தளவில் சுமார் 1.90 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்கள் இதன் மூலம் நேரடி பலன் பெறுவார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.